பிரதமர் நரேந்திர மோடி பொருளாதார வல்லுநர்களுடன் இன்று கலந்துரையாடினார். தலைநகர் தில்லியில் உள்ள நித்தி ஆயோக் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரபல பொருளாதார நிபுணர்கள், துறைசார் வல்லுநர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கலந்துரையாடலின் போது எதிர்வரும் 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் நிபுணர்கள் மற்றும் வல்லுநர்களின் கருத்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்தார். வளர்ச்சியை மேம்படுத்தவும் பொருளாதார நிலைப்புத்தன்மையை வலுப்படுத்தவும் உதவும் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு இந்த விவாதம் பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு இந்தியாவின் சீர்திருத்தங்களுக்கான ஆண்டாக நினைவு கூறப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தமது எண்ணங்களை கட்டுரையாக தமது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ள அவர், உலகம் இன்றைக்கு இந்தியாவை நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புடன் உற்று நோக்குவதாக கூறியுள்ளார். அடுத்த தலைமுறையினருக்கான சீர்திருத்தங்கள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதற்கு உலக நாடுகள் பாராட்டு தெரிவித்திருப்பதாக கூறியுள்ள பிரதமர், துறை ரீதியான நவீனமயமாக்கல், எளிமையான ஆட்சி முறை, நீண்டகால வளர்ச்சிக்கான அடித்தளங்களை பலப்படுத்தும் நடவடிக்கை ஆகியவை பெரும் வரவேற்பு பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் ஆலயத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று தமது குடும்பத்துடன் சென்று சாமி தரிசனம் செய்தார். சோழ பேரரசனின் மாமன்னன் ராஜேந்திர சோழன் கங்கை வரை படையெடுத்து சென்று அதில் வெற்றி பெற்றதை நினைவு கூறும் வகையில் அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் தலைநகரை நிறுவினார். அங்கு சோழர்களின் கட்டடக்கலையை விளக்கும் வகையில் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை நிறுவினார். இது உலக புகழ் பெற்ற சுற்றுலா தலமாகவும் பாதுகாக்கப்படும் புராதன சின்னமாகவும் விளங்கி வருகிறது. இந்நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தனது குடும்பத்துடன் பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு வருகை புரிந்தார். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி வரவேற்றார். மேலும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் வேத மந்திரங்கள் முழங்க அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து தனது குடும்பத்துடன் கோவில் வளாகத்தை சுற்றி வந்த மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கோவிலின் சிறப்பு, அதில் பொறிக்கப்பட்டுள்ள சிற்பங்களின் தொன்மை ஆகியவை குறித்து தொல்லியல் துறை சார்பில் விளக்கப்பட்டது. இதனையடுத்து கோவில் வளாகத்தில் நவீன தொழில்நுட்ப வசதியுடன் அமைக்கப்பட்ட மெய்நிகர் அரங்கினை அமைச்சர் ஜெய்சங்கர் திறந்து வைத்தார். அங்கிருந்தபடியே நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவி மூலம் சித்தன்னவாசல், தஞ்சை பெரிய கோவில் ஆகியவற்றை பார்வையிட்டார். வட மாநிலங்களை கடும் குளிர் வாட்டி வதைக்கும் நிலையில் தலைநகர் தில்லியில் மோசமான வானிலை காரணமாக 118 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. தில்லி நோக்கி செல்லும் 20க்கும் மேற்பட்ட ரயில்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமாக இயங்குகின்றன. இதேபோல் மோசமான வானிலை காரணமாக விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. தில்லி விமான நிலையத்தின்படி பனிமூட்டமான வானிலை மற்றும் குறைந்த பார்வைத்திறன் காரணமாக இன்று 118 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பயணிகள் விமான நிலவரத்தை முன்கூட்டியே சரிபார்க்கவும், சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்களுடன் தொடர்பில் இருக்கவும் விமான போக்குவரத்து அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. சரியான நேரத்தில் விமான தகவல்களை வழங்குதல், தாமதமான பயணிகளுக்கு உணவு வழங்குதல், விமானங்கள் ரத்து செய்யப்பட்டால் மீண்டும் முன்பதிவு செய்தல் அல்லது பணத்தை திரும்ப வழங்குதல் மற்றும் உடனடி குறைதீர்ப்பு உள்ளிட்ட பயணிகளுக்கான வசதி விதிமுறைகளை விமான நிறுவனங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாகி உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அமைச்சர் எல் முருகன் இன்று சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசியலமைப்பு சட்டத்தில் அனைவருக்கும் தங்கள் தெய்வத்தை வணங்க உரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த உரிமையை பறிக்க திமுக அரசு அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதித்துள்ளதாகவும் கூறினார். இதனிடையே திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் விளக்கேற்ற வேண்டும் என்பதை கோரிக்கையாக கொண்டு தமது இன்னுயிரை மாய்த்து கொண்ட பூரணச்சந்திரனின் இல்லத்திற்கு சென்ற இணையமைச்சர் எல் முருகன் அவரது திருவுருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார். அவரது குடும்பத்தார் மற்றும் உறவினர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டார். நாடு முழுவதும் 614 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் ராபி பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி, கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 129 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு 133 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிர் வகைகள் பயிரிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் 48 லட்சம் ஹெக்டேரில் சிறு தானியங்கள் மற்றும் இதர தானியங்கள் பயிரிடப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு 49.6 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளன. எண்ணெய் வித்துக்கள் 94 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவை கடந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது.